எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களோட 124வது பிறந்த நாள். அது ஏன் 124வது பிறந்த நாள்னு சொல்றோம் அப்படின்னா, செத்ததுக்கு அப்புறம் கூட அவர் வாழ்ந்துனுக்கிறாரு அப்படின்ற மாதிரி பொருள். அவர் ஏன் வாழ்ந்துனுக்கிறாரு இப்போ கூட அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த அளவுக்கு நன்மைகள் பண்ணியிருக்காரு. அதாவது அவரு சிஎம்மா இருந்த காலகட்டத்தில். ஓகேவா? இப்போ நான் சோசியல் மீடியாலலாம் பார்க்குறேன், என்ன கொடுமை நடக்குது அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் தான் காமராஜர் அப்படின்னு. சரி, சிரிக்கக்கூடாது. அதாவது காமராஜர், இளைய காமராஜர் அவரை மாதிரியே ஃபாலோ பண்ணுறாரு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு பார்க்குறேன். அதாவது அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கிறானுங்களே, அவங்களாம் போட்டு நான் பார்க்குறேன். எனக்கு என்னன்னா அதெல்லாம் ஒரே சிரிப்பு தான் வருது. ஆனால் ஏன்னா காமராஜர் ஆகிறதுக்கு ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. யாராலையும் ஆக முடியாது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், ஆகலாம். பட் அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவர் வந்து ஏஎம்ஏல இருக்கிறவருங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆடம்பரம்லாம் அவருக்கு பிடிக்காது. அதாவது ரொம்ப சிம்பிளாக உண்மையாக இருந்தார். ஓகேவா? இந்த மாதிரி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, காரில் பந்தாவாக போட்டுன்னு போகிறது, சேஃப்டி போட்டுன்னு போகிறது, அதனால Z+, அது ஏதோ ஒன்று, அந்த சேஃப்டியை போட்டுன்னு போகிறது, துப்பாக்கியை தூக்கின்னு பாடி கார்ட்ஸோடு போகிறது, இதுலேயே ஃபஸ்ட்டு ஃப்ளாப்பு. இதுலேயே காமராஜருக்கும் உங்களுக்கும் ஒத்தே வராது. அதே மாதிரி வந்து அவர் வந்து நிறைய விஷயம் உண்மையாக பேசுவார். ஓகேவா? அவர் ஆட்சி புரிந்த காலத்துலேயும் இருக்கட்டும், மறுபடியும் ஆட்சி அமைச்ச காலத்துலேயும் இருக்கட்டும், உண்மையாக பேசுவார். ஓகேவா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சொன்ன வாக்குறுதி இது வரைக்கும் ஒன்று கூட காப்பாற்றலை. ஆல்ரெடி முதல்ல சைன் போட்டால் அந்த 200 யூனிட்டு கூட இன்னும் ஒரு பைசா கூட யாருக்கும் மக்களுக்கு வந்து சேரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பொய் சொல்லி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து தான் வந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்துக்கிறீங்க இது வரைக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணீங்கன்னா நான் வந்து இதை வாபஸ் வாங்கிக்கிறேன் சொன்னதை. ஓகேவா? அதனால் பொய் பேசாத தலைவர் காமராஜர். ஆனால் நீங்கள் வந்து பொய் சொல்லி வந்துக்கிறீங்க. ஓகேவா? அதுலேயும் வந்து நீங்கள் வந்து காமராஜர் ஆகிற தகுதி இழந்துட்டீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவரோட ஆளுமைன்றது எப்படின்னா, அந்த அவருக்கு மேலே இருக்கிற மரியாதைன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த மரியாதையினால் அந்த தமிழ்நாட்டில் ஆட்சி வந்து சூப்பராக நடக்கும். அதாவது அவரை மதித்து அவர் சொன்னால் வந்து எல்லாரும் கேட்பாங்க. அதிகாரிகளாக இருக்கட்டும், போலீஸ்காரங்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவர் சொல்கிறத கேட்டு நடப்பாங்க. ஓகேவா? அந்த ஆளுமை உங்ககிட்ட இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் நான் பார்க்குறேன், நீங்கள் ஒரு ரூல்ஸ் போட்டு அதை வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே ஃபாலோ பண்ணி எந்த ஒரு ரூல்ஸும் நான் பார்த்ததே கிடையாது. எல்லாமே வந்து நீங்கள் சொல்கிறது எதுவுமே இங்கே நடக்க மாட்டேங்குது. எல்லாம் அரோகரையாக சும்மா ஒரு 2 ரீல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயமே அப்படியே காணாமல் போயிடுது. அது நீங்கள் பொதுமக்கள் எல்லாருமே தெரியும், அது ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற விஷயம் கூட, ரூல்ஸ் போடுற விஷயம் கூட நடக்க மாட்டுது அப்படின்னா உங்ககிட்ட அந்த ஆளுமை இல்லைன்னு அர்த்தம். ஆளுமை மீன்ஸ் அதாவது உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி யாரும் உங்களுக்கான நீங்கள் சொல்கிறத மதித்து யாரும் செய்ய மாட்டாங்க. என்னதான் நீங்கள் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. ஓகேவா? ஆனால் காமராஜர் அவர்கள்கிட்ட அந்த மரியாதை இருந்ததுனால அவர் ஒரு விஷயம் சொன்னார் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, செய்வாங்க, மற்றவங்களையும் செய்ய வைப்பாங்க. ஓகேவா? அதுதான் அந்த ஆளுமை. அது உங்ககிட்ட ஆப்ஷன். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து காமராஜர் கூட கம்பேர் பண்ணுறது ஃபெயிலியர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஒன்று நான் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஒழுக்கம் வந்து அவர்கிட்ட அதிகமாக இருந்தது. ஆனால் சரி, உங்ககிட்ட இருக்குதா இல்லையான்னு அதை சொல்ல வரல. அது சொன்னால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும், அதனால் அது வேணாம். ஒரு நடிகர்ன்ற பட்சத்தில் நான் அதை வந்து பேச விரும்பலை. சரி, என்னதான் இருந்தாலும் அது உங்களோட தொழில், அதனால் அதை விட்டுருங்க, அது வேணாம். அந்த மாதிரி ஒரு பல நல்ல பழக்கங்களை கொண்டவர் தான் காமராஜர். அதனால தான் வந்து அவரால் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய முடிஞ்சது, படிக்கிற பசங்களுக்கு நல்லது செய்ய முடிஞ்சுது. இப்போ வரைக்குமே நீங்கள் வந்து எதுவுமே வந்து உருப்படியாக பண்ணலை. ஓகேவா? ஏஐ மக்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஏஐ மக்களுக்கு தான் முக்கியமாக பண்ணார். ஆனால் நீங்கள் வந்து ஏஐ மக்களுக்கு இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எதுவுமே பண்ணல. ஓகேவா? அந்த சொன்ன வாக்குறுதியோட பண்ணல. நீங்கள் அது நிறைவேற்றிருந்தா கூட நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக ரிவ்யூ போட்டிருப்பேன். பட் நீங்கள் சொன்ன வாக்குறுதியோட நிறைவேற்றலை. ஏஐ மக்களுக்கு எதுவுமே பண்ணவும் இல்லை. விலைவாசிலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தார் அவர் காமராஜர்.
ஆனால் நீங்கள் வந்து இருக்கிற விலைவாசியும் ஏற்றி விட்டீங்க. அதாவது நான் சொல்கிறது அடிப்படையாக மக்களுக்கு தேவையான பொருட்களோட விலைவாசியை அதுவும் ஏறிச்சு. அப்புறம் வந்து அந்த எங்கேயுமே சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரி கிடையாது. சட்டம் ஒழுங்கு மீன்ஸ் ஒரு போலீஸ் கூட ரோட்டில் வந்து டிராஃபிக் போலீஸ் கூட யாரும் நிற்கிறது கிடையாது, ப்ராப்பராகவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. நீங்கள் வந்து இதில் எப்படி வந்து காமராஜர் தான் விஜய் அப்படின்னு சொல்லுவீங்க? இதை வந்து என்னால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. இது வந்து காமராஜர் அவர்கள் கேட்டாங்க அப்படியே வந்து அவர் வந்து காண்டாயிட்டு என்ன பண்ணுவார்னு அவருக்கே தெரியாது. அந்த மாதிரி இடம் அந்த நிலமை. ஸோ அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஓவர் பில்டப் கொடுக்குறது நிறுத்துங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லா நல்லதையும் பண்ணிவிட்டு எல்லா வாக்குறுதியும் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லுங்கள். நானே உங்களை வந்து அதை பாராட்டுறேன். ஒன்றுமே பண்ணாமல் சும்மா 2 ரீல்ஸ் மட்டும் ஏற்றுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் போடுறது வந்து எதுவுமே ஏற்றுக்க முடியல. அது வந்து ஒத்துக்கிற மாதிரியும் இல்லை. ஆர்டிஃபிஷியலாக ஒரு மரியாதையை க்ரியேட் பண்ணாதீங்க. அது வந்து நல்லதுக்கு இல்லை, கண்டிப்பாக செட் ஆகாது. அது உங்களுக்கு அது பேக் ஃபயர் ஆகும். கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷன்லையும் எப்போ வந்தாலும் வந்து உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். ஸோ காமராஜர் விஜய் கிடையாது, விஜய் காமராஜரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து சொன்ன வாக்குறுதி எல்லாத்தையும் காப்பாற்றி நல்லபடியாக நீங்கள் ஆட்சி நடத்திங்கன்னா தான் ஓரளவுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் ஓவர் பில்டப்லாம் கொடுக்காதீங்க. ஓகே?